வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட்டோட அந்த மார்க் இருக்கு இல்லையா, அது ஆலோசனைக்கு பின்னாடி என்ன அப்டேட் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சிறப்பு டெட் பார்த்திங்கன்னா நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முக்கிய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. சிறப்பு டெட் தொடர்பாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன், உலகில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை என்றார். எனவே இந்த விவகாரத்திலும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி சுமூகமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சில விவகாரங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் பரிசீலனையில் இருக்கும் நிலையில் நிர்வாக ரீதியாக தீர்வு காணக்கூடிய அம்சங்கள் அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதற்கான சட்ட நடைமுறைகள் மற்றும் நிர்வாக விதிமுறைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். கல்வித்துறையில் ஏற்கனவே கண்காணிப்பு அதாவது மானிட்டரிங் அமைப்புகள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவற்றை மேலும் வலுப்படுத்தி அனைத்து நடைமுறைகளும் முறையாக செயல்பட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்கனவே உள்ள அமைப்புகளை மேலும் திறம்பட செயல்படுத்துவதன் மூலம் பிரச்சனைகளை விரைவாக கையாள முடியும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் சிறப்பு டெட் தொடர்பான கோரிக்கைகள், ஆசிரியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி தேர்வர்களின் கருத்துகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் அரசின் கவனத்தில் இருப்பதாகவும் சட்ட விதிமுறைகள் மற்றும் அரசின் நடைமுறைகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த தகவல்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்ததா வெளியிடப்பட்டிருக்குது. ஓகே, இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த நியூஸ் ரீச் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.